வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் தனுஷ் நம்ம தமிழகத்தில் தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலியமான ஒரு முகம். அவர் ஹிந்தியில் இப்போ கவனம் செலுத்திகிட்ருக்கார். ஃபஸ்ட்டு படம் ஆனந்த் எல் ராய் அவருடைய இயக்கத்தில் மற்ற வகையில் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் ஆனந்த் எல் ராய் அவருக்கு ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சு இயக்குனர். அவர் ஹிந்தி பட இயக்குனர், நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. தனுஷ் இயக்குன வகையில் அவருக்கு ஃபிட் ஆயிடுச்சு. சில பேருக்கு அந்த சென்டிமெண்ட் ஒத்துடும். ஏன்னா சினிமானாலே சென்டிமெண்ட்டான ஃபீல்டு தான். ஃபஸ்ட்டு தனுஷை வச்சு இயக்கிறார். அதாவது ரஞ்சனா அப்படிங்கிற ஒரு படம், ஆனந்த் எல் ராய். அது ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஹிட் ஆகிருச்சு. நல்லா ஒரு காசு பார்த்தாங்க, வசூல் ஆகிருச்சு. அப்புறம் அடுத்தது அட்ராங்கி ரே அப்படிங்கிற ஒரு படம் தனுஷை வச்சு இயக்கிறார். அந்த படம் சூப்பராக வெற்றி ஹிட் ஆகிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ சினிமா ஒரு சென்டிமெண்ட்டான ஃபீல்டு தானே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தொடர்ந்து அப்படியே போவாங்க. அடுத்ததாக மூன்றாவதாக அதே ஆனந்த் எல் ராய் அப்படிங்கிறவர் தனுஷை வச்சு இயக்கிறார். அந்த படத்துக்கு பேர் தேரே இஷ்க் மைன் அப்படின்னு பேர். அதில் நடிகை கீர்த்தி சனோன் அப்படிங்கிறவங்க ஜோடியாக நடிக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு, படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. எல்லாமே படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் டீசர் ட்ரெய்லர் வெளியிடுவாங்க. எங்கள் காலத்தில் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க, இங்கே டீசர் அப்படிங்கிறாங்க. அதில் நிறையா பிட்டு காட்சிகளாக இணைச்சி ஒரு சிம்பிளாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. அதான் டீசர் அல்லது ட்ரெய்லர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதில் ஒரு ஃபுல்லாக படப்பிடிப்பு ஒன்றும் முடியல. அதாவது தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற அந்த படம் தனுஷ் நடித்தது, கதாநாயக கீர்த்தி சனோன் நடித்து, ஏஆர் ரஹ்மான் இசை. ஆமாம், இது ஆனந்த் எல் ராயினுடைய டைரக்ஷனில் தனுஷுக்கு மூன்றாவது படம். இது வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கையின் வெளிப்பாடு. மக்கள் கையில் இருக்குது. சென்டிமெண்ட்டாக போகக்கூடாது, அப்படி சென்டிமெண்ட்டாகவே போயிடும் சினிமாங்கிறது. அப்படி தான் அதை இந்த படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட இடையில ஒரு டீசர் வெளியிட்டு மக்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், மக்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, ஊட்டச்சத்து மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட். எங்கள் காலத்துலாம் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு படப்பிடிப்பு துவங்கினா அப்படின்னா உடனே போஸ்டரை விட்டுவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க சமயத்து இசை வெளியீடு விழா, அதுக்கு போஸ்டர் விட்டுவாங்க. அப்புறம் இடையில் பண்ணக்கூடிய சமயத்தில் அதுக்கு போஸ்டர் விட்டு கடைசியில் வெளியீடு வெளிவருகிறது இப்படி போஸ்டர் விட்டிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இது இன்றைக்கி போஸ்டர் விட்டாமல் டைரெக்டாக தேட்டருக்கே ப்ரொமோஷனுங்கிற கான்செப்டில் டீசர் வெளியீடு விட்டுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற படமும் அதுலேயும் டீசர் வெளியிட்டிருக்காங்க. எல்லா தேட்டரும் வெளியிட்டாச்சு. அதில் ஒரு காட்சி என்னென்ன அப்படின்னா, அந்த கதாநாயகி கீர்த்தி சனோன் வர்றாங்க. டக்குன்னு பெட்ரோலை தலையில் ஊற்றுறாங்க. தலையில் ஊற்றுனதோடு பற்ற வைக்கணும் இல்லையா, பற்ற வைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயில் சிகரெட்டை வைக்கிறாங்க. வாயில் சிகரெட்டை வச்சு அதை பற்ற வைக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள். அப்போ பற்ற வைக்கிறப்ப என்ன ஆகும், பெட்ரோல் சேர்ந்து பார்த்திங்க இல்லையா, அது காட்டப்படவில்லை. மற்றபடி இதோடு நிப்பாட்டிடுறாங்க. ட்ரெய்லர் தானே அந்த ஒரு கான்செப்ட். இது இந்த காட்சி இன்றைக்கி ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு நடிகை, அதுவும் குறிப்பாக ஒரு பெண், ஆணாக இருந்தால் இது மிகப்பெரிய நெட்டிசன்களாக கண்டனத்துக்கும் மற்றபடி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது. பெண் என்றதுனால, இது இந்திய நாடு, இந்திய கலாச்சாரம், பண்பாடு, ஜனநாயக இது மாதிரி உள்ள நாடு இல்லையே இந்தியா. அந்த கான்செப்டில் பெண் எவ்வாறு அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்தாச்சு. ஆமாம், என்ன ஏகப்பட்ட படங்களில் வந்தாச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தில் ஏதோ புதிதாக வந்ததை போல் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த டீசருக்கு. அதுதான் ஏன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இது புதுசாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இதே ஆங்கில படமாக இருந்தால் அதை அந்த ஒரு கலாச்சாரம்னு போயிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஏகப்பட்டது தமிழ்லேயும் வந்துருச்சு, ஹிந்திலையும் வந்தாச்சு, தெலுங்குலேயும் வந்தாச்சு, மலையாளத்தில் என்ன ஏகப்பட்ட படங்கள் வந்தாச்சு. அதனால் இது அதிசயத்தக்க ஒரு காட்சியெலாம் கிடையாது. இருந்தால் நெட்டிசனுக்கு குறை அது சொல்லத்தானே செய்வாங்க.
ஏன்னா இதை பார்த்து இன்னொரு பெண்கள் காப்பி அடித்து அவளும் அப்படியே பெண் இனமே வந்து போதைக்கு அடிமையான மாதிரி சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டான என்ன பண்ணுறது. இன்றைக்கி பல பெண்கள் சிகரெட்டு குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, தெரியாமலே குடிக்கிறார்கள், தெரிந்து குடிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச பல பெண்கள் வந்து குடித்ததை வந்து பல கணவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் நடக்குது. தன்னுடைய மனைவி வந்து என்னால் வந்து சிகரெட்டு விட முடியலைங்க, அதுக்கு ஏதாவது யோகா இருக்கான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அது வந்து மாமியாளுக்கும் தெரியாது, மாமனாருக்கும் தெரியாது, தன்னுடைய கணவனுக்கு மட்டும் தெரியாமல் வாங்கி கொடுப்பாரு. குளியல் அறையில் உட்காந்து குடிச்சிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் என்னால் விட முடியவில்லை சொல்லிவிட்டு என் மனைவி என் கால்களை பிடித்து கெஞ்சுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 2-3 ஆண்கள் கணவன்மார்கள் சொல்கிறத நான் பகிரங்கமாக என் காதுக்கே கேட்டிருக்கு. அதன் அடிப்படையில் யோகாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் இது பெண் வந்து ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு தம் அடிக்கக்கூடிய ஒரு காட்சி எதற்காக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நெட்டிசன்களை வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு செய்கிறாங்க. இருந்தாலும் அது புதிய காட்சியாக நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதுக்கு வந்து இந்த கீர்த்தி சனோன் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது தம்மு தான் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிங்க, ஆனால் பல பெண் நடிகைகளை வந்து மது வருந்துகிற மாதிரியே காட்சி பல படங்களை வச்சுருக்காங்க, இது சாதாரண ஒரு புகை தானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த கருத்தும் வந்து இன்றைக்கி ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டால், மது அருந்துவது அப்படிங்கிறத வந்து பல பெண்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, குறிப்பாக வந்து நடிகைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட ஒரு இந்த இப்போ நடந்து முடிஞ்ச ஆங்கிலத்து புத்தாண்டு விழா கூட நடிகை அப்படியே வாஸ் அவுட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆமாம், இந்த ஓஎம்ஆரில். மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடிய பனையூர் பக்கத்தில் இதெல்லாம் கான்செப்ட் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிராண்டு அந்த இருக்கக்கூடிய விழாக்கள்லாம் வந்து அந்த நடத்துவாங்க பாருங்கள் பார்ட்டிகள். அதில் வந்து மிக சிறந்த துணை நடிகைகள் அதெல்லாம் கூட மது அருந்தி நடக்க முடியாமல் போலீஸார் வந்து வண்டியில் ஏற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் பல நடிகைகள் வந்து மது அருந்துவதை போன்ற காட்சி சினிமாவில் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி சிகரெட்டும் இருக்குது. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி கீர்த்தி சனோன்னு சொல்கிறார், தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. ஏன்னா பல நடிகைகள் வந்து மது அருந்தக்கூடிய காட்சியை வச்சுருக்கேன், நான் வந்து சிகரெட்டு தானே பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், இது வந்து என்ன அது, அதாவது நெட்டிசன்கள் மற்றபடி விமர்சகர்கள் காரணம் என்னென்னா, இதை வந்து தொடர்ந்து அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதான். ஹிந்தி பட உலகம் ஒரு கான்செப்ட், இதை தொடர்ந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் இதை வச்சு பலவிதமான பெண்கள் வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே கண்டினியூவாக போயிடும். அதுக்காக வந்து மக்கள் வந்து எதிர்ப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதன் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க. இப்போவே வந்து கீர்த்தி சனோன் இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களின் அடிப்படையில் பப்ளிக்காக வந்துட்டுருக்கிறார். அதன் அடிப்படையில் தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பப்ளிக்காக பேசப்பட்டு கொண்டு இருக்குது. ஆமாம், வெளியிட்டாங்கன்னா கட்டாயமாக 500 கோடி 600 கோடி சுருட்டுவாங்க. பொதுவாக இந்த லியோவோட படத்தில் கூட பாருங்கள், இந்த தேனாமானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து வேணுமுன்னே வச்சான்னு சொல்லி போட்டு டைரக்டர் சொன்னார். பற்றி அது மாதிரி இந்த காட்சிகள்லாம் வந்து படத்தில் இருக்குதே இல்லையாங்க. அது வேறு விதமாக இருந்தாலும் கூட இந்த பப்ளிக்குக்காக, அதாவது பல கோடி ரூபா ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டீசரை விட்டோம்னு வச்சுங்களேன், அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆமாம், ஒன்றுமே இருக்காது, எதிர்பார்ப்பிலே காசு சம்பாரிச்சிருவான். தயாரிப்பாளரும் இயக்குனர் காசு சம்பாரிச்சிருவாங்க, அவரும் பப்ளிக்கை தேடிக்குவார். அதன் அடிப்படையில் தனுஷுக்கும் பேர், இந்த நடிகை கீர்த்தி சனோனுக்கும் பேர், அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த படத்தில் அந்த காட்சி வந்து வேண்டுமென்றே வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பார்ப்போம் அந்த படம் வரக்கூடிய சமயத்தில். இப்படி வரக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த படம் வந்தாலுமே வந்து ரசிகர்கள் வந்து விமர்சனமாக பண்ணுறாங்க பற்றியா, அதை வந்து தியேட்டருக்கு போகாமல் எதிர்ப்பு தெரிவிக்கணும். விமர்சனத்தை விட எதிர்ப்பு தெரிவிக்கணும். தியேட்டருக்கு யாரும் போகக்கூடாது. இந்த மாதிரி அதுதான் வந்து சரியான நிலைப்பாடு. ஆனால் நம்ம ரசிகர் அப்படி கிடையாது. என்னடா இந்த மாதிரி டீச்சர் இப்படி ஒரு காட்சி வச்சுருந்தானே, என்ன தான் வச்சான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப காசு கொடுக்குறப்ப போயிருந்தா முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு 1,00,000 பேர் பார்க்கக்கூடிய சமயம் என்ன பண்ணுறான், அவன் போட்ட அமௌண்ட்டை வாங்கிடுவான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ வந்தா என்ன வராட்டி அங்கே போய் பார்ப்பா நம்மால். அப்படி என்னடா டீச்சரில் இப்படி ஒரு காட்சி வச்சுருந்தான், இங்கே ஒன்றுமே இல்லை, சரி அதுக்காவது நீ கொடுத்த காசு டிக்கெட் காசை ரிட்டர்ன் கொடுத்துருவானா தேட்டருக்காரன்? அதெல்லாம் கிடையாது, அது போயிடும். அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு, தயாரிப்பாளருக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து இப்படிப்பட்ட காட்சிகள்
நான் சொல்லக்கூடிய கருத்து, இப்படிப்பட்ட காட்சிகளை தமிழ் படமாகட்டும், ஹிந்தி படமாகட்டும், மலையாளமாகட்டும், தெலுங்காக எதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தால் விமர்சனம் பண்ணாதீங்க. அந்த படம் வர்றப்ப அந்த படத்தை பார்க்காம எதிர்ப்புகள் தெரிவிங்கள். அதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அதுதான் வந்து உண்மையான ஒரு விமர்சனமாக இருக்கும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.